அனைவருக்கும் வணக்கம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்னன்னா நவச்சார கட்டு. நவச்சாரத்துல மொத்தம் 4 வகை உண்டு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நவச்சாரம் வந்து ஓட்டு நவச்சாரம். சரிங்களா? இது வந்து நவச்சாரம் கட்டுக்கு முதல்ல சுத்தி முறை தேவை. அதுக்காக இது லாங் வீடியோ வரும். அதனால பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்றேன். இப்போ நவச்சாரத்தை போய் ஓட்டு நவச்சாரம் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கி வந்து இப்படி இருக்கும் கடையில. அது வாங்கிட்டு வந்துட்டு சுத்தி முறை நிறைய வகை உண்டு. ஒரு ஈஸியான முறை சொல்றேன். இந்த கட்டுக்கு இந்த சுத்தி முறை போதும். அதுக்கு தேவையான பொருள் வந்து மாட்டு சாணம் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கடாயோ இல்லை மண் பாத்திரமோ இல்லை ஸ்டீலோ இல்லை பிளாஸ்டிக்கோ அதில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிங்கன்னா சத்தை குப்பை அதெல்லாம் இருக்கும், கல்லுலாம் அதெல்லாம் எடுத்து போட்டு திக்கா வடிகட்டி வச்சுங்க. சாதம் வடித்த கஞ்சி தண்ணி அது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி அது ஒரு பாத்திரத்தில் ஸ்டீல் பாத்திரத்துலேயும் மண் பாத்திரத்திலையும் ஸ்டீல் பாத்திரத்திலையும் மண் பாத்திரத்திலையும் அந்த சூடான கஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சுங்க. இந்த மாதிரி ஓட்டு நவச்சாரத்தை எடுத்து தண்ணியில் விட்டு ஒரு அலசு கலக்கு, திருப்பி ஒரு கலக்கு எடுத்துட்டு திருப்பி தண்ணியில் அப்படி விட்டு கலக்கணும். சரி, இல்லைன்னா இந்த மாதிரி சிமிட்டா வச்சு போட்டு ஒரு பரட்டு எடுத்து நல்ல துணியில் துடைச்சி ஒரு ஸ்டீல் தட்டுலையோ இல்லை கண்ணாடியிலையோ வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துங்க. இது நவச்சாரம் சுத்தி காஞ்ச பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா நவச்சாரம் வந்து இப்படி இருக்கணும். கண்ணாடி மாதிரி தெரியணும். உள்ள என்ன இருக்குது, பின்னாடி பக்கம் என்ன இருக்குது, அந்த மாதிரி தெரியணும். அந்த நவச்சாரம் தான் கட்டுக்கு வரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நவச்சாரம் உருகி கட்டாது. சரிங்களா? அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. அப்படி இந்த மாதிரி தான் இருக்குன்னா கட் பண்ணி எதனா ஆஷா பிளேடோ இல்லை மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு தேவையான நவச்சாரம் சுத்தி பண்ணி வச்சுங்க. அடுத்தது இந்த மாதிரி சாப்பாடு கல் உப்பு வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிங்க. பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இரும்பு கடாயோ இல்லை ஸ்டீல் கடாயில் போட்டு கீழே கேஸ்லேயே அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு மேலே தட்டு மூடி வெயிட்டாக எதுனா அசையாத மாதிரி கல் எதனா வச்சிங்கன்னா, ஏன்னா உப்பு வந்து எரியும் போது நீங்கள் என்ன தான் பவுடர் பண்ணாலும் தெரிக்கும், மேலே தான் தெரிக்கும். எதனா வெயிட் வச்சிங்கன்னா தெரிப்பில் அந்த படப்படப்புலாம் அடங்கின பிறகு எடுத்து ஆற வச்சு எடுத்துங்க. இது நவச்சாரத்துக்கு கட்டுக்கு தேவையான பொருள். எப்படி உப்பை வச்சு உப்பாலே கட்ட போகிறோம். சத்துரு மித்ரு சரக்குன்னு சித்திரன்னு சொல்கிறாங்க. சத்துரு மித்ருன்றது தனியாக எதுவுமே இல்லை. எந்த ஒரு பொருளை நீங்கள் சுத்தி பண்ணி கட்டி வைக்கிறீங்களோ அதே வந்து மித்ரு. எதுவுமே ஒன்று சுத்தி பண்ணாமல் கட்டாமல் இந்த பொருளை கொடுக்குறீங்களோ அது சத்ரு. சத்ரு மித்ருன்னா எப்படின்னா, ஒரு கந்தகத்தை கட்டி ஒரு செம்பு கொடுக்கும் போது அது மித்ருவாகி கந்தகத்தை கருப்பாக்காம அது நல்ல ஜெயத்துக்கு கொண்டு போகும், மருந்துக்கோ நீங்க எதிர்பார்க்குற வேலைக்கு கொண்டு போகும். அதே கந்தகத்தை நீங்க சுத்தி பண்ணாம அது மேல உருகும்போது கொடுத்தோ அது கீழே மேல வச்சு எரிச்சாலும் அந்த கந்தகம் சுத்தி இல்லாதனால கட்டுலனால அதுவும் கெட்டு போய் செம்பையும் கெடுத்து அது செம்பு கறி ஆயிடும். நிறைய பேர் அந்த தான் செம்பு செந்தூரம் சில பல வகை செந்தூரம் சுண்ணும் சொல்லிட்டு அது வர்ணம் இல்லாம காட்டுவாங்க. அது பேர் வந்து கட்டோ செந்தூரமும் கிடையாது. எது இருந்தாலும் கலர் நல்லா வரணும். இது வந்து சுத்தி முறை முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.